தமிழகம் மற்றும் புதுவையில் +2 அரசு பொதுத் தேர்வுகள் பறக்கும் படை கண்காணிப்புடன் துவங்கியது. மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய +2 பொதுத் தேர்வு வியாழனன்று துவங்கியது. சென்னையில் 412 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 144 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர். தேர்வில் காப்பியடிப்பதை தடுக்க 368 பேர் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை வேப்பேரியில் உள்ள பென்டிக் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட கலெக்டர் சுந்தரவல்லி ஆய்வு மேற்கொண்டார். ஃபர்ஸ்ட் பேப்பர் லாங்குவேஜ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வரும்னு தெரியாது, எங்களுக்கு டஃப்பாக வருமா ஈஸியாக வருமானு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா எழுதுவோம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். 12th எக்ஸாம் எழுத போகிறோம். லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அதுக்காக ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கோம். நல்லா வரணும்னு நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் 32,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வு எழுதினர். 89 மாற்றுத்திறனாளிகள், 49 பார்வையற்ற மாணவர்கள் உதவியாளர்களுடன் தேர்வை எழுதினர். இவர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சேவாசங்கம் பள்ளியில் சங்கீதா என்ற மாணவி அம்மை நோய் தாக்கிய நிலையிலும் தனி அறையில் தளராத நம்பிக்கையுடன் தேர்வை எழுதினார். எனக்கு 3 நாளா அம்மா போட்டிருக்கு. நான் அப்படி இருந்து என்னால முடியும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா நான் படிச்சு இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். எல்லா எக்ஸாமும் நல்லா செய்வேன், நல்லா படிச்சிருக்கேன். திருச்சியில் 135 பறக்கும் படைகள் அதிரடி சோதனை நடத்தினர். மாவட்ட கலெக்டர் பழனிசாமி தேர்வு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இன்று முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான பொதுத் தேர்வு துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 13,928 மாணவர்களும் 18,438 மாணவியர்களும் மொத்தம் 32,366 மாணவ மாணவியர்கள் இந்த தேர்வை இன்று சந்திக்கிறார்கள். இதில் திருச்சி கல்வி மாவட்டத்தில் 57 மையங்களிலும், லால்குடி கல்வி மாவட்டத்தில் 18 மையங்களிலும், முசிறி கல்வி மாவட்டத்தில் 25 மையங்களிலும் மொத்தம் 100 மையங்களில் திருச்சிராப்பள்ளி வருவாய் மாவட்டம் முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருகிறது. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மையங்களிலும் அதற்கென்று கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் 37,309 மாணவ மாணவிகள் +2 தேர்வு எழுதினர். முதல் நாளில் தமிழ் முதல் தாள் தேர்வு எழுத வந்த மாணவிகள் தங்களை தயார்படுத்தி வந்துள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பயம் இல்லாமல் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரணும்னு ப்ரே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 10th அதனால கொஞ்சம் இதா இருக்கு. ரூல்டு பேப்பர்னால ஹேண்ட் ரைட்டிங்லாம் நீட்டா வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இருந்தாலும் நல்லா எழுதுவேன்னு நம்பிக்கை இருக்கு. தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நல்லா எழுதுவேன்னு நம்பிக்கை இருக்கு. என்ன கோச் பண்ண டீச்சர்ஸ்க்கும் என் அப்பா அம்மாக்கும் நான் கண்டிப்பா நல்ல பேர் எடுத்து தருவேன் நம்புறேன். தமிழக அரசின் கல்வி வாரியத்தை பின்பற்றும் புதுச்சேரியில் வியாழனன்று +2 தேர்வு துவங்கியது. தேர்வு மையங்களில் முறைகேடுகளை தடுக்க கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நான் வீட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட மார்க் 1180 அபவ் எடுக்கணும்னு ஆசை. தேர்வு அறைக்கு செல்வதற்கு முன்பாக மாணவர்கள் ஆசிரியர்களிடம் ஆசி பெற்று சென்றனர். தேர்வு மையங்களில் பறக்கும் படை மட்டுமின்றி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வியாழனன்று துவங்கிய +2 அரசு பொதுத் தேர்வுகள் வரும் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.